அனைவருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் நம்மளோட சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அடுத்த ஃப்ரீ டெஸ்ட் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். 2024 பேப்பர் 1 தமிழ் தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நம்ம காணொளிக்குள்ள போலாம். இதுல மொத்தம் 100 கேள்விகள் இருக்கு. இந்த 100 கேள்விகளை நம்ம ஒரு 3 பார்ட்டா பார்க்க போறோம். முதல் ஒரு 30 கேள்விகள் நம்ம முதல்ல பாத்துடலாம். முதல் கேள்வி, சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. சுடர் விளக்கு டேஷ் தூண்டுகோல் வேண்டும். சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும் அப்படிதான் வரும் இல்லையா? ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து, இரு பொருள் தருக. தலை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தலைன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிரம். இதுல எல்லாத்துலயுமே 2வது ஆப்ஷன் சிரம் இருக்கு. முதன்மை அப்படிங்கறதா சரியான தலைக்கான பொருத்தம். அதனால ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்து, இரு பொருள் தரும் ஒரு சொல். நிறை கேட்டிருக்காங்க. நிறைக்கு இரு பொருள் தருக கேட்டிருக்காங்க. சோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஏன்னா நிறைனா எடை, இன்னொன்னு தாழ்வு. சோ ஆப்ஷன் சி சரியான விடை. கொடுக்கப்பட்ட பகுதியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக. இது இப்ப நம்மளோட டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ்ல இருக்கு. பத்தியை படித்து கரெக்டா நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரியா? நான் பத்தியை படிக்கிறேன், நீங்க என் கூட போய் படிச்சுட்டே வாங்க. நம்ம சுலபமா நம்ம அந்த பத்தியில இருந்து இந்த ஆன்சர் எடுத்துருந்தோம். இல்ல கண்டிப்பா நம்ம எல்லாராலையும் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். சரியா? தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளது. அதாவது தாமிரபரணி ஆற்றுல மேற்கு கரையில திருநெல்வேலி இருக்கு, கிழக்கு கரையில பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளது. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த பாளையங்கோட்டையும் திருநெல்வேலியும் இரட்டை நகரங்கள்னு அழைக்கிறாங்க. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர். சரியா? எங்க? பாளையங்கோட்டையில அதிகமான கல்வி நிலையங்கள் இருப்பதால அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர். இப்ப நம்ம கரெக்டா இதை படிச்சுட்டோம்னா நம்ம கடகடன் சீக்கிரமா ஆன்சர் அடிச்சிடலாம். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் எது? பாளையங்கோட்டை. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது? திருநெல்வேலி என்பது சரியான விடை. பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் டேஷ் கரையில் அமைந்துள்ளது. கிழக்கு கரையில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. பாளையங்கோட்டையில் அதிக அளவு இருப்பவை கல்வி நிலையங்கள் தான் அதிக அளவில் இருக்கின்றன. இந்த மாதிரி பேராகிராஃப் படிச்சா நம்ம சுலபமா ஆன்சர் அடிச்சிடலாம். இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படுபவை எவை அப்படின்னு பார்த்தோம். ஆப்ஷன் சி திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி போலாம். சொல் பொருள். இதுல அழுவம் பங்கம் ஏம்பினான் பயின்றான் அன்னமான கூர்களி இங்க சொல் கொடுத்திருக்காங்க. இது என்னென்ன சொல் அப்படின்ட்டு. அழுவம் பங்கம் அப்படிங்கிறது கடலுக்கான பெயர் சொல் இல்லையா? பெயர் திரி சொல். இப்போ எதனா ஒண்ணுக்கு நம்ம ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நம்மளால சுலபமா ஆன்சர் அடிக்க முடியும். சோ ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. இந்த மாதிரி பொறுத்துக்க வரும்போது நீங்க இந்த மாதிரி யோசிச்சீங்கன்னா அழகா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சொல் பொருள் தருக. தீர்வன, உவர் சமம், ஓர்தல், திறந்தன. ஓகே, தீர்வன அப்படின்னா தீர்றது இல்லையா? நீங்குபவை அப்படிங்கிற பொருள். இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம ஈஸியா அடிச்சிடலாம். எதனா ஒண்ணுத்துக்கு தெரிஞ்சா போதும் நம்ம சுலபமா ஆன்சர் அடிச்சிடலாம். சோ ஆப்ஷன் டி தான் சரியான விடை வரும். சரியான தொடரை தேர்ந்தெடுக. இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் ஏற்றியவர் சிலப்பதிகாரம். பொருளே இல்ல. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை ஏற்றியவர் இளங்கோவடிகள். சோ நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸ் வரும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சு பாருங்க. சுலபமா ஈஸியா ஆன்சர் அடிச்சிடலாம். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரியான தொடரை தேர்ந்தெடுக. விளைநிலமாக இனிய சொல்லே கொள்ள வேண்டும். வராது. கொள்ள வேண்டும் இனிய சொல்லையே விளைநிலமாக வராது. இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. பொருத்தமான பன்மை விகுதியை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதுல பொருத்தமான பன்மை விகுதி கேட்டிருக்காங்க. சரியா? பா பாக்கள், ஈ ஈக்கள், கா காக்கள், மடு மடுக்கள். இதுல எது கரெக்ட்னா பா பாக்கள் கரெக்ட், ஈ ஈக்கள் கரெக்ட். ஆப்ஷன்ல எங்க இருக்கு கரெக்டா? ஆப்ஷன் பில இருக்கு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து, சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக. ஆடிட்டர். ஆடிட்டர் அப்படின்னா பட்டய கணக்கர் என்பது சரியான விடை. கூற்று காரணம் சரியா தவறா கூறுக. கூற்று. இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. காரணம், காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல
கூற்று ஒன்று சரி, காரணம் வந்து தவறு. சரியா? அப்ப இதுல எங்க இருக்கு? சி, ஆப்ஷன் சி தான் சரியான விடை. கூற்று காரணம் சரியா தவறா கூறுக. சரியா? ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. காரணம் பாருங்க, 1958ஆம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு கருத்துக்களை பெருவெடிப்பு கருந்துளை ஆகியவை பற்றி அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்துட்டு கூற்று வந்து சரி, காரணமும் சரிதான். சரியா? அப்போ ஆப்ஷன் ஏ. இந்த மாதிரி வரும்போது நீங்க கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது. ஓகே, 17வது கேள்வி போயிடலாம். பின்வருவனவற்றில் சரியான வினை மரபோடு இணைத்து எழுதுக. வினை மரபு, வினை அப்படிங்கிறத நம்ம ஒரு செயல் செய்யறது. சரியா? நம்ம பால் வந்து பருகுவோம் இல்ல, அங்க முடைன்னு கொடுத்திருக்காங்க, மேல இலை வராது, மாலை தொடுத்தல் இல்லையா? அடுத்து கூடை முடைதல். அப்ப கூடை, ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்து பாருங்க, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. ஓகே, அகவுன்னு கொடுத்திருக்காங்க. கீழே பாருங்க, குயில் வந்து கூவும் நமக்கு தெரியும், மயில் தான் அகவும். அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இதுல வந்துட்டு ஆப்ஷன் பி தான் கரெக்ட். புறா வந்து குணுகும். சரியா? கிளி வந்து பேசும். சோ இதெல்லாம் வந்து நம்மளோட மரபுல இருக்கு. சரியா? சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஷ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஏன் மரங்கள் வளர்க்கு? ஏனெனில் மரங்கள் தான் நமக்கு மழைக்கு அடிப்படை இல்லையா? அப்போ இதுல ஆப்ஷன் என்ன கரெக்டா சொல்லுங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. டேஷ் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும், மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும். இந்த மாதிரிலாம் கொடுத்தா நம்ம சுலபமா அடிச்சிடலாம் இல்லையா? சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. மரம் கூட்டல் வேர், மரம் கூட்டல் வேர் மரவேர். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. நாட்டுப்புறம் கூட்டல் பாடல். நாட்டுப்புறம் என்ன வரும்? இதுல வந்து நாட்டுப்புறம் இப்போ வரும். சரியா? அப்ப இதுல எது ஆன்சர் கரெக்ட் பாருங்க. சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரியா? கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி கொடுத்தாலும் நீங்க ஒரு தடவைக்கு 4 தடவை ஆன்சர்ஸ் பாருங்க, ஈஸியா அடிச்சிடலாம். பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிந்து எழுதுக. இன்னைக்கு காத்தாலே காப்பி குடித்தேன். காப்பி அப்படிங்கிறது இன்னைக்கு அப்படிங்கிறது இன்றைக்குன்னு வரும். காத்தாலன்னா காலையில் வரும். காஃபிக்கு இன்னொரு பேர் என்ன? குழம்பி நீர். சரியா? குடித்தேன். அப்ப ஆப்ஷன் பில தான் குழம்பி நீர் இருக்கு. சோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. நிறுத்தற்குறிகளை அறிதல் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஓ, என்னை அறியாமல் தூங்கி விட்டேனோ, சோ லாஸ்ட்ல விட்டேனோ அப்படின்னு கேள்விக்குறி வரணும். இங்க எங்க கேள்விக்குறி வந்திருக்கு பாருங்க, முதல்லயும் இருக்கு லாஸ்ட்ல இருக்கு. தூங்கி விட்டேனோ சேர்ந்து வரும். சோ லாஸ்ட் ஒன்று வராது, ஓ பக்கத்துல இங்க ஆச்சரியக்குறி இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஊர் பெயரின் மறுவை எழுதுக. மயிலாப்பூர். இந்த ஊர் பெயர், தமிழக ஊர் பெயர்களுக்காக ஒரு காணொலி நான் என்னோட சேனல்ல போட்டிருக்கேன், நீங்க அதை போய் பாருங்க. உங்களால ஈஸியா அட்டன் பண்ண முடியும். ஊர் பேரு மறுவை பார்க்கலாம். மயிலாப்பூர் மயிலை. தஞ்சாவூர் வந்து தஞ்சை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்துன்னு சொல்லிருக்காங்க. ஒஞ்சி அப்படின்னா ஒன்றுதான் சரியான விடை. சரி, ஆப்ஷன் பி தான் சரியான விடை. உனக்கு பாட தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு ஆட தெரியும் என்று கூறுவது. அதாவது ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு இனமான இன்னொரு பதில் வந்துச்சுன்னா அது இனமொழி விடை. சரியா? இப்ப எனக்கு பாட தெரியுமா, இல்ல எனக்கு ஆட தெரியும். உனக்கு படிக்க தெரியுமா, எனக்கு கவிதை எழுத தெரியும். இந்த மாதிரி அதற்கு இனமான ஒரு பதில் வந்ததுன்னா அது இனமொழி விடை. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. நீங்க இதுல எவ்வளவு 30க்கு எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்கிறத சாட் பாக்ஸ்ல போடுங்க. கலை சொல்லின் பொருள் அறிந்து பொறுத்துக. டிசீசஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நோய் டிசீஸ்னா. சைடு எஃபெக்ட் அப்படின்னா நமக்கு தெரியும், பக்க விளைவு. ஜீன் அப்படின்னா மரபணு. அலர்ஜினா ஒவ்வாமை. சரியா? அப்ப இதுல பாருங்க, இதுல எது கரெக்டான ஆன்சர் வரும்? ஆப்ஷன் ஏ 4312 தான் சரியான விடை. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஒன் பாருங்க, சரியான கலை சொற்களை தேர்ந்தெடுத்துக்க. லீடர்ஷிப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லீடர்ஷிப் அப்படின்னா தலைமை பண்பு என்பது சரியான விடை.
நீங்க 30க்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத சாட் பாக்ஸ்ல போடுங்க. இதே மாதிரி நிறைய நம்மளோட சேனல்ல கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். நீங்க அதெல்லாம் ஒரு தடவை எக்ஸாம்க்கு முன்னாடி ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த காணொலியில மீதி இருக்கிற 60 70 கேள்விகள் நம்ம அதுல பார்க்கலாம். சரியா? நன்றி, வணக்கம்.